ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பார்வதி கமருதீன் இவங்களை மறக்கவே முடியாதுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே ஒரு லவ்வர்ஸை தாங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க உள்ளே பண்ண சம்பவங்கள் அப்படிங்க. இப்போ வெளில வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய இன்டர்வியூஸில் பார்த்தோம். ஸோ 2 பேரும் சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஆமாம் உண்மையாக நாங்கள் லவ் பண்ணுறோம், உள்ளேயும் உண்மையாக தான் இருந்தோம், இங்கே வெளியே வந்து உண்மையாக தான் இருக்கோம், சிலர் மாதிரி கண்டென்ட்டுக்கு மேலே பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஓப்பனாகவே இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஸோ வேலண்டைன்ஸ் டே எதுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் இணைஞ்ச மாதிரி ஏதாவது ஃபோட்டோஸ், கிளிப்பிங்ஸ், வீடியோஸ் எதுவும் வராதான்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரல் ஆகிட்டுருங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதியை கமருதீன் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி, அதான் மேரி மீன்ற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த 1 வீக்காகவே இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக வந்து அவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி ஃபோட்டோஸோ இல்லை ஏதாவது கிளிப்பிங்ஸோ வெளியிடுவாங்கன்ட்டு அவங்களோட ரசிகர்கள் வந்து நம்பிட்டுருக்காங்க. ஸோ நம்புவோம். இவங்க லவ்வுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுமே சொல்லியிருந்தாங்க அவங்க 2 பேரும் லைஃப்பில் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் கடவுளே பார்த்து பாருனாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க வந்து லவ் பண்ணுறது வந்து 100% வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து கமருதீன் வந்து ஒரு படத்தில் வந்து ஹீரோவாக கமிட் ஆகிருக்காரு. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு போத்தன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு போல தெரியுது. ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாவில். அதுவும் இல்லாமல் போத்தன் வந்து சொல்லியிருக்காரு ஒர்க் மோடு ஸ்டார்ட்னு. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய கதைகளை சூஸ் பண்ணி அதில் ஒன்று எது வந்து நம்ம கமருதீன் லைஃப்க்கு வந்து பெட்டராக இருக்குமோ, ஒரு கெரியருக்கு எது க்ரோத்தாக இருக்குமோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு படத்தை தான் வந்து இயக்க போகிறார் அவர். கண்டிப்பாக வந்து இதில் வந்து நம்ம கமருதீனுக்கு வந்து நல்ல ஒரு ரோல் இருக்கும். அவருடைய கேரக்டர் வந்து பேசப்படும் கண்டிப்பாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கானா வினோத் வந்து நடிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்குது இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி. ஸோ பண்ணுவாரா இல்லை வந்து கெஸ்ட் ரோல் மாதிரி ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கா? ஸோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து பண்ணுவார். ஏன்னா ரசிகர்கள் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம போத்தனுக்குமே தெரியும், ஏன்னா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி. ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு ரோல் கொடுப்பாரு. ஸோ பார்வதி நடிப்பாங்களா, கெஸ்ட் ரோல் மாதிரி ஏதாவது வர வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நம்ம பார்வதியுமே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, நான் ஃபஸ்ட்டு என்னோடய எய்ம் வந்து நம்ம கமருதீன் வந்து ஹீரோவாக்கணும், ஏன்னா அதுக்கான டேலண்ட் அவனுக்கு நிறையவே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து இப்போ ஹீரோ ஆகிட்டார், ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு. ஸோ இது வெளியே வந்தோடனே கண்டிப்பாக வந்து மக்களோட மனசில் வந்து கவருவார்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு படம் நடிக்கிறத பற்றியும்? நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேயில் இவங்க 2 பேரும் ஃபோட்டோஸ் வெளியிடுவாங்களா வெளியிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.